பண்றீங்களா இல்ல? அதாவது தமிழ்நாடு உலகமே பேசுற சைண்ட் ஆர்டிஸ்ட் நான் கிட்டத்தட்ட 1300 கலை பண்ணியிருக்கேன். மெரினா பீச்சில் வந்து எனக்கு ஃபுல் பர்மிஷன் டிஜிபி சார் வரைக்கும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? அதாவது இந்த கடற்கரையுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னால சொல்ல முடியும். அப்படியா? இப்போ நெக்ஸ்ட் டே வந்து டிசம்பர்ல வந்து என்ன நடக்குன்றது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோக்கு போஸ்டா கொடுத்துருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் கிட்ட தமிழ்நாடு உலகமே பேசுற சைண்ட் ஆர்டிஸ்ட் நான் கிட்டத்தட்ட 1300 கலை பண்ணியிருக்கேன். மெரினா பீச்சில் வந்து எனக்கு ஃபுல் பர்மிஷன் டிஜிபி சார் வரைக்கும் பர்மிஷன். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர் நான் பண்ணியிருக்கேன். திமுகவுடைய மண்டல ஆட்சி நான் பண்ணியிருக்கேன். டாக்டர் கலைஞர் 100வது ஆண்டு பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ ரீசெண்டா வந்து கலைஞர் பண்ணியிருக்கேன், விஜயகாந்த் பண்ணியிருக்கேன், அம்பேத்கர் பண்ணியிருக்கேன், ஏபிஜே அப்துல் கலாம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு கலை பண்ற எதுக்குன்னா, இன்னைக்கு வந்து நம்ம சுதந்திரம் பெற்ற நாள், அதாவது அதாவது 78வது வருடம் நம்ம சிறப்பாக கொண்டாடி இருக்கோம். காந்தியை பத்தி சொல்லலாம். நிறைய விஷயத்த அவர் வந்து சிறைச்சாலைகள், நிறைய கஷ்டங்கள், இதுக்கெல்லாம் வந்து துன்பத்தெல்லாம் தாண்டி பிரிட்டிஷ்காரங்களை வெளியே அனுப்பின நாள் தான் இன்னைக்கு சுதந்திர போராட்ட நாள் விழான்னு சொல்லலாம். அதாவது ஃபெஸ்டிவல் நீங்க பண்ணுவீங்க? ஆமா, அதை வருஷத்துல ஒரு முறை, அதாவது குடியரசு இதுக்கு பண்ணுவேன், இந்தியா இதுக்கு பண்ணுவேன். நானு இப்ப கவர்மெண்ட் பஞ்சு பார்த்தா 3 பண்ணிருக்கேன். தமிழ்நாடு போதில தமிழ்நாடு உருவாக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஜஸ்ட் ஒரு 1 இயருக்கு முன்னாடி பண்ணிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வீக்கே ஒரு ப்ரோக்ராம் கேட்டுக்கிறேன் கவர்மெண்ட் பஞ்சுல. சரி, எனக்கு ஒரு டவுட்னா, நீங்க வந்து உங்களுக்கு எப்படி இது தோணுச்சு? இது நான் அதாவது சயின்ஸ் ஆர்டிஸ்ட் நான் படிச்சிருக்கேன். நான் 7 வருஷம் காலேஜ் முடிச்சிருக்கேன். ஏசிஎஸ் காலேஜ் ஆரணியில படிச்சிருக்கேன். நான் போகாத நாடும் கிடையாது, போகாத ஊரும் கிடையாது, பேசாத மொழியும் கிடையாது. அப்படிங்களா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? அதாவது இந்த கடற்கரையுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னால சொல்ல முடியும். அப்படியா? இப்போ நெக்ஸ்ட் டே வந்து டிசம்பர்ல வந்து என்ன நடக்குன்றது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோக்கு போஸ்டா கொடுத்துருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் கிட்ட மாறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒரு வாரமா தண்ணி உள்வாங்கிட்டு இருக்கு. அப்படின்னும் போது நான் கவர்மெண்ட் கூட நான் அலர்ட்டா பண்ணியிருக்கேன். நான் அந்த அடுத்தவருடைய, அதாவது ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய கனவு நினைவுன்னு சொல்றதுக்காக தான் இந்த படிப்பு படிச்சிருக்கேன். கௌரவம் ஐயா நான் வாங்காத அவார்டுன்னு தான் கிடையாது. உனக்கு எந்த ஏரியா? லோக்கலா இல்ல வெளியே? எனக்கு சொந்த திருவண்ணாமலை. நான் படிச்சதுலாம் ஏசிஎஸ் காலேஜில் ஆரணியில் தான் படிச்சிருக்கேன். போன வருஷம் மகாபலிபுரத்தில் ஆம தண்ணியில் இறங்குற மாதிரி 16 லட்சத்துக்கு வாட்டர் கழிச்சு வச்சு தமிழ்நாடு இந்தியன் ஃபர்ஸ்ட் அவார்டு பிரதமர் கிட்ட அவார்டு வாங்கியிருக்கேன். பிரதமர்த்தையும் வாங்கிட்டீங்க? அவங்க வாங்கினீங்களா இல்ல வெளில போய்? மலேசியால வந்து வாங்கியிருக்கேன். தமிழ்நாட்டு ஸ்பெஷலிஸ்ட்ல என்னோட குருன்னு பார்த்தா ஒடிஷா சுதர்சனம் தான். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நான் இங்கே நான் இருக்கேன். இது வரைக்கும் 1000க்கு மேல தான் இந்த கலை பண்ணியிருக்கேன். இது எதுக்காக நான் வருங்கால இளைஞர்கள் வந்து இது ஒரு துறை. இப்ப அமைச்சரா இருக்கிறவருடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நீ போஸ்ட் எடுக்கிற, இது ஒரு துறை, ஒரு கலை இருக்குது. ஆமா, இது ஒரு கலை தான். இது எல்லாருக்கும் வந்துடும். இந்த கலை வந்து ஒரு நாளைக்கு நான் 500 பேர் பாக்குறேன், 1000 பேர், 2000 பேர் பாக்குறேன். சோ மத்தவங்களும் இதை கத்துக்கணும்ன்றதான் நான் ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனலையும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி. சேனல் பேர் சொன்னாங்களா? எதுவும் சொல்லிருக்காங்க. அது வந்து என்டிவி சேனல் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 60 சேனலுக்கு மேல யூடியூப் சேனல் இருக்கேன். நான் இதை உங்க சேனலுக்கும் நான் இப்ப பேட்டி கொடுத்துருக்கேன். இப்ப இந்த சேனல் பாக்குறாங்கன்னா அடுத்தது இந்த அண்ணன் வேற எதனா பண்ணுவாரா, டிஃப்ரெண்டா பண்ணுவாரா, ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஆமா, புரியுது. அப்படின் போது இந்த சேனல் மூலமா மக்களுக்கு ரீச் ஆகணும், நல்ல ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னா மக்களுடைய மனசு வருங்கால பசங்களும் ஏபிஜே அப்துல் கலாம் கனவு காணுன்னு சொன்னாரு. ஆனா அம்பேத்கருடைய நினைவு இதெல்லாம் பார்க்கும் போது என்னுடைய கனவு ஒரு நாள் முன்னேற்ற போகும். அவங்க நிச்சயம் ஆகணும். இந்த வீடியோ மூலியமா உங்க கனவு நிச்சயம் கண்டிப்பா. அது மாதிரி இந்த வீக்கு ஃபுல்லாவே வந்து கவர்மெண்ட் ஆள்கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்ப நாளைக்கு வந்து வரலட்சுமி நாள். அதாவது வரலட்சுமி அந்த லட்சுமியுடைய உருவத்தை நாளைக்கு நான் பண்ற ஐடியால இருக்கேன். இங்க இல்ல வெள்ளை இதே தான் இந்த வாரம் ஃபுல்லாவே டிஃப்ரெண்ட் தாஜ்மஹால், சிவலிங்கம். இப்ப வெளியூருக்குலாம் போனா குழந்தையுடைய போட்டோ கூட அந்த உருவத்தை நான் மலைச்சிருப்பது. அப்படிங்களா? வெளியும் போய் பண்றீங்க இதை போல? நான் அமெரிக்கா, டெல்லி, வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். டிக்கெட் பிளேட்ஸ் அவங்களே எடுத்து கொடுப்பாங்க. இப்ப வேலூருக்கு போன 4 வெட்டிங்க பண்ணியிருக்கேன். நானு இதெல்லாம் பண்றேன். நிறைய சேனல் இன்னைக்கு நான் ரீச் ஆயிடுறேன். எனக்கு ஒரு சேனல்ல கேட்டாங்க, இல்ல சார் மலர்ச்சிருப்ப கார்த்திகை நீங்க வாங்காத அவார்டு சூப்பர் ஸ்டார் கிட்ட கொண்டு அவார்டு வாங்கிருக்கீங்க. அப்படின் போது அடுத்த மாசம் நடக்கிற திருச்சி மாநாட்டிலயும் நான் ஒரு மலர்ச்சிருப்ப விஜயனுடைய மாநாட்டுக்கு நான் கிளம்புறேனால எனக்கு அந்த அளவுக்கு போஸ்ட் கொடுக்குறாரு விஜயன். இது மட்டும் இல்லாம சினிமா துறையில நான் கானா சாங்ஸ்ல நிறைய கானா சாங்ஸ் பாடிருக்கேன். அப்படியா? எதுவும் ஒரு பாடலாம் எழுதியிருக்கேன். அடுத்த வாரத்தில் அந்த பாட்டை நான் வெளியிடலான்னு ஒரு ஐடியால இருக்கேன். கிட்டத்தட்ட நான் நிறைய சாங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். பாடிருக்கேன். அது உங்க சேனல் யூடியூப் சேனல் அந்த பாட்டை போடுறேன்.
வெள்ளை கலர் கோழி ஒண்ணு கூவுது, அது தினந்தோறும் கறிக்கடையில சாகுது. வாங்கி செய்ய சொன்னா என் பொண்டாட்டிக்கு நோகுது, வாங்கி செய்ய சொன்னா என் பொண்டாட்டிக்கு நோகுது. கார மசாலா பத்தலைங்க, உப்பு கூட இல்லைங்க, சொன்ன மட்டும் கோவ பொத்திக்கின்னு வருதுங்க. சேனல் மூலியமா சார்லஸ் ஃப்ளவர் இந்த சேனலுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை கண்டினியூ இந்த சேனலை எல்லாரும் விரும்பி பாருங்க. எல்லாருக்கும் சுதந்திர நல் வாழ்த்துக்கள்.